வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வழக்கறிஞர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே நீதிமன்றத்திடம் இருந்து ஏதேனும் நல்ல செய்தி கிடைக்குமா என்று வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்காக இருக்கட்டும், பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது செல்லுமா என்பதாக இருக்கட்டும், தற்பொழுது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு சென்று விட்டார்கள். இவர்களது சாட்சிகள் தேவைப்படுமா என்பதையும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார். ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது, அதிமுகவில் இணைவதை தவிர வேறு வழி கிடையாது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தற்பொழுது வரை எடப்பாடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் யாரை வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்வேன், ஆனால் ஓபிஎஸ்ஐ மட்டும் இணைத்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாகவே இருக்கிறார். 3 முறை முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கான அங்கீகாரம் பிற கட்சிகளில் கொடுக்கப்பட்டாலும் அது குறிப்பிட்ட நாட்களோ அல்லது மாதங்களோ வருடங்களோ மட்டும்தான் இருக்குமே தவிர நிரந்தரமாக மரியாதை கொடுக்க மாட்டார்கள், திமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி. ஆனால் அதிமுக என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களால் ஓபிஎஸ்ஸிற்குரிய மரியாதை எப்போ வேண்டுமானாலும் எங்கு சென்றாலும் ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வரும். அது மட்டுமல்ல, அரசியலில் தற்பொழுது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு எம்ஜிஆர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் முக்கியமான காரணம். அவர்களை ஒட்டுமொத்த துரோகிகள் என்று கூறி பிற கட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் இணைய மாட்டார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளாக வழக்குகளை வாபஸ் பெறுவார் என்ற ஒரு தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் தொண்டர்களுடனும் நிர்வாகிகளுடனும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வழக்கறிஞரின் ஆலோசனையை அடுத்து ஆலோசனை நடத்த நிர்வாகிகளுடன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் வழக்குகளை பின்வாங்கி அதிமுகவுடன் இணக்கமாக செயல்படலாமா, வழக்குகளை வாபஸ் பெற்று அதிமுகவுடன் செயல்படுவதை விட வழக்கில் வெற்றியடைந்து அதிமுகவை மீட்டெடுக்கலாமா? வழக்கு என்பது பல ஆண்டுகள் ஆகும் என்பது ஓபிஎஸ்ஸிற்கு நன்கு இப்பொழுது புரிந்திருக்கும். மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்யலாம், வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்துவதை பற்றி மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அதிமுகவில் நிகழக்கூடிய முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.